வணக்கம், நான் உங்கள் வருண் ஸ்ரீவத்சன். வெல்கம் டு மை சேனல் சனாதனம் சிம்பிளிஃபைட். இன்று வார கடைசியில் நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருச்சி மாவட்டம், இது லால்குடி அருகில் உள்ளது. பெரம்பலூர் லால்குடி அருகில் புள்ளம்பாடி எனும் ஊர் அருகில் உள்ள ஊர் ஊட்டத்தூர் என்கிற ஊர் இருக்கின்றது. இந்த ஊட்டத்தூரில் இருக்கக்கூடிய பஞ்சநதன நடராஜர் சுத்தரத்னேஸ்வரர் திருக்கோவில் என்ற பெயர். இந்த கோவிலில் குறிப்பாக இந்த பஞ்சநதன நடராஜருக்கு மிகவும் சிறப்பு என்றதால் இந்த சுத்தரத்னேஸ்வரர் கோயிலும் பஞ்சநதன நடராஜர் திருக்கோவிலில் சிறுநீரக கோளாறு, குறிப்பாக கல்லடைப்பு வியாதிகளை, சிறுநீரக கோளாறுகளை தீர்க்கும் மற்றும் உன்னதமான வாழ்வியர்களும் ஊட்டத்தூர் என்றே இதனை சொல்லலாம். இந்த குறிப்பாக இந்த கோவில் என்பது என்னவென்றால் சிறுநீரக பிரச்சனைகளால் அவதிப்படுவோருக்கு இந்த கோவில் மிகவும் விசேஷமான கோவிலாய் திகழ்கிறது. அந்த நோய்களை தீர்க்குமாறு மிகவும் விசேஷமான கோவில். இந்த கோவிலை பார்த்தீர்கள் என்றால் எங்கே இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த கோவில் எங்கவென்றால் பெரம்பலூர் மாவட்டம், அதாவது குறிப்பாக பெரம்பலூரிலிருந்து நேரடியாக லால்குடி வழியாக சென்று கொண்டு இருக்கும் போது, உள்ளிருந்து லால்குடி வழியாக சென்று இருக்கும்போது வரக்கூடிய ஊர் சிறிய ஊர் புள்ளம்பாடி. இந்த புள்ளம்பாடி வழியாக ஒரு ரைட்டு திரும்பினீங்கன்னா நேராக உள்ள போறாங்கன்னா அப்படியே போனாங்கன்னா ஊட்டத்தூர் என்கிற கிராமம் வந்துவிடும். இந்த கிராமத்து எல்லையில், அதாவது குறிப்பாக இந்த கோவிலை நேரில் எதிராகவே கோதண்டராமர் கோவில் உள்ளது. ஊட்டத்தூரில் மிக பழமையான கோவில். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் அது மட்டும் இல்லாமல் நேரடியாக பார்த்தீர்கள் என்றால் ஊருடைய நடுநாயகமாக இந்த ஊரில் சிவன் கோவில் பிரம்மாண்டமாக இருக்கின்றது. ஸ்ரீ சுத்தரத்னேஸ்வரர் திருக்கோவில், பஞ்சநதன நடராஜர் திருக்கோவில். இந்த கோவிலின் தலவரலாறை பார்ப்போம் வாருங்கள். குறிப்பாக இதற்கு அருகேதான் திருப்பட்டூர் பிரம்மா கோவிலும் உள்ளது. திருப்பட்டூரில் இருந்து வருகலாம், சிறுகனூர் வழியாகவும் இந்த கோவிலுக்கு வரலாம். ஆக இந்த கோவிலின் வரலாற்றினை நாம் பார்ப்போம் வாருங்கள். குறிப்பாக சுத்தரத்னேஸ்வரர் என்று சிவனுக்கு பேரே சற்று ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா இந்த கோவிலில். இந்த கோவில் எவ்வாறு உருவானது என்று பார்ப்போம். அதாவது முன்னொரு காலத்தில், அதாவது சிவனுடைய ஒரு ரூபம் தான் லிங்கோத்பவ ரூபம், அண்ணாமலையார் ரூபம் என்று அழைக்கப்படுகின்றது. அடிமுடி தேடியது ஈசன், அடிமுடி ஈசன் காணாத ஈசன் என்று அழைக்கப்படுகிறார். குறிப்பாக பிரம்மா சிவனுடைய அடிமுடியை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஹம்ச ரூபம், ஒரு ஹம்ச பறவை ரூபம், அன்னப்பறவை ரூபம் கொண்டு சிவனுடைய முடியை காண்பதற்காகவே அவர்கள் இருவரும் சென்று பார்த்தார். ஆனால் பார்க்க முடியவில்லை. இறுதியில் பொய் சாட்சி கூறியதனால் சிவனுடைய சாபத்துக்கு ஆளாக நேரிட்டது. தனக்கு எங்கும் கோவில் இருக்காது, போய்விடும் என்று சிவன் சாபம் கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் கூட தாயம் பூவையும் பொய் சாட்சி சொல்ல அழைத்தவனால் தாயம் பூவும் எமது பூஜைக்கு கேட்டகை பூ எனும் தாயம் பூவை எனக்கு பொய் சாட்சி நானும் கண்டேன், சிவனுடைய அடிமுடியை கண்டேன் என்று பொய் சொல்லியதால் தாயம்பூக்கும் பூஜைக்கு நீ என்னுடைய பூஜைக்கு இல்லாமல் போய்விடுவாய் என்று அதற்கும் சாபம் அளித்தார் சிவபிரானார். ஆனால் பிரம்மாக்கு இன்னுக்கும் கோவில் கிடையாது எங்குமே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கதையும் சொல்லப்படுகிறது. முன்பு சிவனை போல் பிரம்மாவுக்கும் 5 தலை இருந்தது. பிரம்மா குறிப்பாக நான்முகனாய் தான் இருக்கிறார். ஆனால் முன்னொரு காலத்தில் அவருக்கும் 5 தலைகள் இருந்ததாக புராண கதைகள் சொல்லுகின்றன. அப்பொழுது பிரம்மாக்கு ஒரு நாள் கர்வம் தலைக்கேறியது. அந்த 5வது தலைக்கு, குறிப்பாக எனக்கும் சிவனாரை போன்ற 5 தலைகள் உள்ளன, எனக்கு எதற்கு 5வது தலை இருக்க வேண்டும், ஆனால் சிவனை மதிக்க வேண்டியதில்லை என்று சொல்லி சிவனை அவமதிப்பது அந்த பிரம்மாவின் 5வது தலை. இதனால் வெகுண்ட சிவனார் பிரம்மாவுடைய 5வது தலையை கிள்ளி எறிந்தார். ஆனாலும் இதனால் அது மட்டும் இல்லாமல் தமது படைப்பு தொழிலுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது பிரம்மாவிற்கு. இவனால் மனம் வருந்திய பிரம்மா இந்த வில்வாரண்ய கஷேத்திரத்தில் தவம் செய்தார். அது மட்டும் இல்லாமல் பல புண்ணிய நதிகளின் எல்லாம் கொண்டு இந்த இடத்தில் உருவாக்கினார் ஒரு குளம் போல். அது என்னானது என்றால் ஒரு மிகப்பெரிய ஊற்றாய் உருவெடுத்து அதல பாதாளத்தில் சென்று ஒரு மிகப்பெரிய ஒரு அதல பாதாளத்திலிருந்து ஒரு ஊற்றாய் உருவெடுத்தது. இந்த ஊற்றிலிருந்து உருவெடுத்ததோடு மட்டுமில்லாமல் பிரம்மா ஈசனிடம் தன் பெயரை பொறுத்தருள வேண்டினார். ஐயனே, என்னுடைய புற அழுக்குகளையும் நீக்கி மன அழுக்குகளையும் நீக்குவார்கள், நீரில் தான் அனைத்தும் சுத்தமாகின்றன என்று சொல்லி இதனை உருவாக்கினார். இந்த தீர்த்தமே பிற்காலத்தில் ஊற்றாக உருவாகினால இந்த ஊருக்கு ஊட்டத்தூர் என்ற பெயர் வந்தது. ஊட்டத்தூர், இந்த வில்வாரண்யத்தில் ஊற்று பெருக்கெடுத்து ஓதியதால் பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட ஊற்று பெருகியதால் ஊட்டத்தூர் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த ஊட்டத்தூரை மறுபடி ஊட்டத்தூர் என்று ஆகிவிட்டது. அதனால் பிரம்மா உருவாக்கிய தீர்த்தத்தில் சகல நதிகளும் வசிப்பதனால் இந்த தீர்த்தம் மிகவும் விசேஷமான தீர்த்தமாக இருக்கிறது. நமக்கு பாவத்தை தீர்க்கும் தீர்த்தமாகவும் இருக்கிறது மற்றும் நோய் தீர்க்கும் அருமருந்து தீர்த்தமாகவும் இருக்கிறது.
சரி, இது மட்டும் இல்லை, இந்த கோவிலில் நந்தியுடைய வாயுரை தீர்த்தம் என்று இதை நாம் சொல்லலாம். ஏன் என்று கேட்டால், கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி போன்ற சகல நதிகளும் ஒருமுறை தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என்று சிவபெருமானிடம் சென்று கேட்டார்கள். அப்பொழுது சிவபெருமான் நந்தியிடம், நீ அனைத்து நதிகளையும் உன் வாயில் போட்டுவிடு, வாயில் மூழ்கி விடு, எந்த நதி உன்னுடைய வாயிலிருந்து முதல் நீராக கொப்பளிக்கப்படுகிறாளோ அவளே சிறந்த நதி என்றார். ஆகையினால் நந்தி அனைத்து நதி தேவதைகளையும் விழுங்கினார் வாயில். முதலில் வந்தவர், அவருடைய வாயிலிருந்து வந்தவர் கங்காதேவி, நுரை தீர்த்தமாக, அபிஷேக நுரை தீர்த்தமாக. ஆகையினால் கங்கையே இந்த தீர்த்தத்தில் கலந்திருப்பதால் நந்தி தீர்த்தம் என்றே அழைக்கப்படுகின்றது இந்த தீர்த்தம். இவனால் நந்தி ஒரு பக்கம் திரும்பி இருக்கிறது சிவனாரை பார்த்து, அவருடைய கட்டளைக்கு மேற்கொண்டிருக்கும்படி கிழக்கு திசை, கிழக்கு முகமாய் திரும்பி இருக்கிறார் நந்தி தேவர். இந்த கோவிலில் 3 நந்தி உள்ளது. இந்த கோவிலில் இந்த கோவிலில் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பார்த்தீர்கள் என்றால், முன்பு இந்த கோவிலில் சிவன் வில்வாரண்யமாய் இருந்தது. வில்வவனம், வில்வாரண்யம் என்றே பெயர் இந்த கோவிலில். அப்பொழுது இந்த ஊரை, அதாவது சோழவன நாட்டை ஆண்ட மன்னர் வேறு யார் என்றால், தஞ்சாவூர் பெருவாவுடையார் கோவிலை கட்டிய ராஜராஜ சோழன் எனும் மிகப்பெரிய மன்னர். அப்பொழுது ஒரு நாள் இந்த வழியாக சென்று கொண்டிருக்கும் போது இந்த மன்னருக்கு என்னவென்றால், ஊரே கோலாகலப்பட்டது. மன்னர் வருவது என்றால் சாதாரணமா சிகப்பு கம்பளம் இருக்கிறார்கள் அல்லவா இன்றைய காலத்தில், அது போல்தான் அந்த காலத்திலும். என்னவென்றால், ஊர் முழுக்க வாழை மரங்கள் வெட்டப்பட்டு தோரணங்களாய் நடப்பட்டன, மாவிலை தோரணங்கள் அலங்கரித்தன ஊரை. அப்பொழுது இந்த இடத்திற்கு மன்னர் வரும்போது ஒரே புதர் மண்டி வில்வவனமாய் இருந்ததாம் இந்த ஊர் முழுக்க. அப்பொழுது பணியாளர்கள் எல்லாம் மும்முரமாக வேலை செய்தனர். அதாவது புல்லை கொண்டு போட்டனர் சில பணியாளர்கள், சிலர் கொடிவெளிகளை வெட்டினர். ஒரு இடத்தில் வெட்டும் போது, வில்வாரண்யத்தில் ஒரு இடத்தில் வெட்டும் போது குபுக் என ரத்தம் பெருக்கி அடித்தது. இந்த இடத்தில் பீச்சி அடித்தது தொப்புன்னு. இதனை கண்டு பதறி போன ஊர் மக்கள் உடனே மன்னர் வருகைக்கு, ஐயோ என்ன இது, மன்னர் வருகைக்குள் இப்படி ஒரு அவசகுணம் ஏற்பட்டு விட்டது என்று வருந்தது. உடனே மன்னரும் வந்தார். மன்னரிடம் குறை தெரிவிக்கப்பட்டது. உடனே அந்த இடத்தை அகழுமாறு மன்னர் வந்தார். பறை முழங்கியது, பறை தங்கநாதம் முழங்கியது. மன்னர் வந்த பிறகு முரசு கொட்டியது. மன்னர் வந்த பிறகு மன்னர் அதனை தோண்ட உத்தரவிட்டார். உத்தரவிட்டு பார்க்கும்போது அங்கிருந்து 1000 கண்களை பிரகாசிக்கக்கூடிய சூரிய ஒளியுடன் கூடிய ஒரு சிவலிங்கம் புயம்புவாய் தென்பட்டது. அது தலையிலிருந்து ஒரு சூரியன் ஒளி போன்ற ரத்னம் இருந்தவனால் இந்த இறைவனுக்கு பேர் சுத்த ரத்னேஸ்வரர் என்று பெயர். மன்னரும் அதனை நெடுஞ்சாண்டையாக விழுந்து தொழுதார். என் சிவனே, என் அப்பனே என்று தொழுதார். உடனே வீரர்கள் சோழம் 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 என்று முழங்கினர். சிவபாத கேசரி, பரகேசரி, ராஜாதிராஜ ராஜ கம்பீர என்ற பட்டங்கள் முழங்கின. அவர் வேற யாரும் அல்ல, ராஜராஜ சோழன் என்கிற பெருவுடையார் அவர்கள். தஞ்சை பெரிய கோவிலில் எழுப்பிய நம் மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்கள், பெருவுடையார் ராஜராஜ சோழன். இந்த ராஜராஜ சோழன் இந்த பிறகு இந்த கோவிலை சிவபெருமானுக்கு கட்டினார். புயம்புவான சுத்தரத்னேஸ்வரர். இன்னும் பார்த்தேன் என்றால், தலையில் அந்த வடு பட்டது, பணியாளர்கள் தோணும்போது ஏற்பட்ட வடு அந்த லிங்கத்தின் மீது நீங்கள் பார்க்கலாம். கோவிலை கட்டி பிராகாரத்துடன் கட்டி வழிபட்டார். பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்கள், நாயக்க மன்னர்கள், பிற்கால சோழ மன்னர்கள் அனைவரும் இந்த கோவிலை கட்டினார்கள் என்று கோவில் விரிவாக்கம் செய்யப்பட்டது நன்றாக பிராகாரங்களுடன். இறைவனுக்கு ஏன் பேர் சுத்தரத்னேஸ்வரர் என்று பார்த்தால், தலையில் மாணிக்கம் போன்ற ஒளி இன்றும் காண்பிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் குருக்கள் ஆர்த்தி காட்டும் போது அந்த ஒளி நன்றாக கண்களுக்கு பளிச்சென்று தெரியும். அது மட்டும் இல்லாமல் தை மாதம் தனது கிரணங்களினால், மாசி மாதம் மற்றும் தை மாதம் தனது கிரணங்களால் சூரியன் 12, 13, 14, 15 ஆகிய திதிகளில் சூரியன் அந்த இறைவன் மீது ஒளியாகப்பட்டு பூஜிக்கின்றார் இவரை, இந்த சுத்தரத்னேஸ்வரரை நன்றாக. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் சுத்தரத்னேஸ்வரருடைய சிலை பிரதிஷ்டிக்கப்பட்டதல்லவா, வில்வாரண்ய கஷேத்திரம் என்று அழைக்கப்பட்டதல்லவா. ஏன் இந்த கோவிலில் உள்ள பிரம்ம தீர்த்தம் என்பது ராஜராஜ சோழனுடைய சிறுநீரக நோயையே நீக்கிய கோவில். சிறுநீரக நோயை நீக்கி அவருக்கு நன்வாழ்வு கொடுத்த கோவில். ஒரு முறை ராஜராஜ சோழன் மன்னர் சிறுநீரக நோயால் அவதிப்பட்டார். அப்பொழுது அவருக்கு இந்த பிரம்ம தீர்த்தத்திலிருந்து தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு அவருக்கு இந்த நோய் தீர்ந்தது என்றே சொல்லலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த பிரம்ம தீர்த்தம் இந்த கோவிலில். இப்பொழுது நாம் தரிசனத்திற்கு செல்வோம் வாருங்கள். மிக பிரம்மாண்டமான கோவில். நாம் நேரே உள்ளே செல்கிறோம். கொடிமரம் இருக்கின்றது. கொடிமரம் தாண்டி நந்தி தேவரை தரிசித்து விட்டு நேர உள்ளே செல்கின்றோம். உள்ளே கோவிலின் தலவரலாறு அப்படியே எழுதப்பட்டுள்ளது ஒரு பலகையில். அது மட்டும் இல்லாமல் நேர உள்ளே சென்றால் நந்தி தேவரை தரிசிக்கின்றோம், பிரதோஷ நந்தி. அங்கிருந்து நேர உள்ளே சென்றால் ஒரு சிறிய நந்தி இருக்கிறது பிரம்ம தீர்த்தத்துக்குள்.
பிரம்ம தீர்த்தம் அருகே ஒரு சிறிய நந்தி இருக்கிறது. அங்கேதான் நந்தி தன்னுடைய வாயினால் இருக்கும் அபிஷேக நிறைவு உமிழ்ந்தார். தன்னுடைய வாயிலிருந்து கங்கை இருப்பதனால் இந்த நந்தி மிகவும் விசேஷமான நந்தி. தன்னுடைய வாயுரை தீர்த்தம் இருப்பதனால் இன்னும் இந்த கிணறு வற்றுவதில்லை. அதாவது இந்த ஊரில் ஒரு சிறப்பு அதிசயம். அதாவது பெரம்பலூர் மாவட்டத்தில் எங்கும் வறட்சி ஏற்பட்டால் ஊரில் உள்ள அத்தனை கிராம குளங்களும் வற்றிவிடும், ஏரிகளும் கூட வற்றிவிடும். ஆனாலும் கூட இந்த பிரம்ம தீர்த்தம் ஒருபொழுதும் வற்றாத ஒரு நீரூற்றாய் இருக்கின்றது. அல்ல பொழியாத வற்றாத நதியாக, ஜீவ நதியாக, நீரூற்றாக இருக்கிறது என்றே சொல்லலாம் நாம் அதனை. நேரம் ஒன்றே பார்த்தால் கருங்கல் சாளரம் இருக்கிறது. கருங்கல் சாளரத்தை நோக்கி கிழக்கு முகமாக ஒரு நந்தி இருக்கின்றது அவரை பார்த்தவாறு. ஆக 3 நந்திகள் மொத்தம். நேரே செல்கிறோம். இறைவன் புத்தரத்னேஸ்வரர் இருக்கின்றார். அப்படியே இறைவன் நம் மனதை ஆட்கொள்கின்றார் அமைதியான சூழலில். அங்கு குருக்கள் நமக்கு ஆட்சி காண்பிக்கும் போதே தலையில் அந்த சுத்த ரத்னம் தெரிகிறது. அப்படியே நெய்தீப ஒளியில் அப்படியே அந்த ரத்னம் நமது கண்களில் தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இறைவன் ஈசனுடைய விபூதி சுத்த பசுஞ்சான விபூதியால் அழைக்கப்படுகின்றது. இங்கே இந்த கலப்படம் போன்ற அந்த ஜவ்வாது போன்ற வாசன விபூதிகள் இங்கே இல்லை. மிகவும் சுத்தமான விபூதி. ஒரு பக்தர் ஒருவர், நடிகராக இருந்த ஒரு பக்தர் ஒருவர் கொடுத்த கோசாலையில் இருந்து வரப்படும் வரட்டி சாணத்தினாலே விபூதி தயாரிக்கப்படுகின்றது சுத்தமாக. அந்த விபூதி அருமருந்தாக திகழ்கிறது. இரண்டாவது, இந்த சுத்தரத்னேஸ்வரர் கோயிலோட குருக்கள் சொல்லுகிறார், நடராஜ குருக்கள் அவர்கள். சுத்தரத்னேஸ்வரை ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் 11 பௌர்ணமிகள் என்று தரிசனம் செய்தால், ஒரு பௌர்ணமி அன்று 11 பௌர்ணமிகள் இறைவனை தரிசித்து வைப்போம். குழந்தை இல்லாத தம்பதியினர் 11 பௌர்ணமிகள் அன்று இறைவனை அர்ச்சித்து தரிசனம் செய்தால் குழந்தை பேரு வாய்ப்பும் பலருக்கு குழந்தை பேரு கிடைத்துள்ளது இதனால். அது மட்டும் இல்லாமல் ஒரு வெள்ளிக்கிழமை 11 வெள்ளிக்கிழமைகள் இங்கே சுத்தரத்னேஸ்வரரை ஒருவர் வழிபடுகிறார் என்றால் அவர்களுக்குள்ள ஏற்பட்ட திருமண பிணக்குகள் தீங்கி திருமண தடை நீங்கும் என்று வழங்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பல விசேஷ சன்னதிகள் உள்ளன. விநாயகர், முருகர் இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் மிக முக்கியமாக நாம் பார்க்க போகிறது பஞ்சநதன நடராஜர். இந்த பஞ்சநதனம் என்கிற கல்லே ஒரு அரிய வகை கல் தான். அதாவது சிற்பங்களில் 5 வகை கற்களை தேர்ந்தெடுப்பார்கள் சிற்பிகள். அதில் குறிப்பாக அது 5 வித நதனங்களாய் பிரிப்பார்கள். பஞ்சநதனம், சிங்கநதனம், ஆலிங்கநதனம், யாயிநதனம், யானநதனம் போன்ற என்கிற 5 வித கற்களாய் பிரிக்கிற பஞ்சநதனம், சிங்கநதனம், யாயிநதனம், ஆலிங்கநதனம், யானநதனம் என்கிற 5 விதமான கற்கள். அதில் இந்த அரிதிலும் அரிதானதுதான் இந்த பஞ்சநதனக்கல். அதாவது இந்த பஞ்சநதனக்கல் எவ்வாறு உருவாகிறது என்றால், பூமியில் குறிப்பாக ஒரு அரிய வகை வேர் இருக்கிறது. அதற்கு பேர் அந்தக நரிமணம் என்று பெயர். அந்த அந்தக நரிமணம் இந்த பாறையின் மீது ஏற்படும் போது ஒரு பிளவு ஏற்படும். இயற்கையாக ஒரு பிளவு இந்த கற்களில் ஏற்படும். அப்பொழுதுதான் இந்த பஞ்சநதன பாறை என்பதே உருவாகும் என்பது சித்தர்களின் கருத்து. குறிப்பாக இந்த 5 கற்களில் பார்த்தீர்கள் என்றால், இந்த இயற்கையிலே கிடைக்கக்கூடிய இந்த பஞ்சநதன கல் சில நேரம் கருங்கலாகவும் இருக்கலாம், கரும் பச்சையாகவும் இருக்கலாம், கரி நீளமாகவும் இருக்கலாம். இது அரிய வகை கல்லாக இருக்கிறது. குறிப்பாக சூரியனுடைய கதிர்கள் அதன் மேல் பட்டு எவ்வாறு, அதாவது நாம் கையில் ஒரு மோதிரம் போட்டுக் கொண்டிருக்கிறோம், இதனை போன்று நவரத்ன மோதிரம் ஒன்றை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அது எவ்வாறு சூரியனோட ஒளிப்பட்டு நமக்கு புத்துணர்ச்சியை தருகின்றதோ அதே போல் சூரியனோட கிரணங்கள் இந்த பஞ்சநதனத்தின் மீது படர்ந்து அதற்குரிய சக்திகளை உருவாக்குகின்றன. இயற்கையாகவே தானாகவே அதன் மீது படரும் சூரியனுடைய கிரணங்கள். மூன்றாவது, இந்த பஞ்சநதன கல்லையில் இருக்கக்கூடிய சிலைகளில் யாராலும் உருவாக்க முடியாது. இதெல்லாம் உருவாக்க முடியாது, சித்தர்களால் மட்டுமே உருவாக்க முடியும். அவர்களால் ஒருவர் மட்டுமே இந்த திருமேனியை கொண்டு உருவாக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் பஞ்சநதனத்தில் நடராஜரை நம்மை போன்ற சாதாரணமான மாநிலங்களால் அதனை ஒளியை கொண்டு செதுக்க முடியாது. ஏனென்றால் இதனால் சித்தர்கள் நான் மட்டுமே இதனை செய்ய முடியும் என்கிற ஒரு அபூர்வ சக்தியாக உள்ளது. இந்த கல் அவ்வளவு எளிதில் கிடைக்காது இயற்கையில். அது மட்டும் இல்லாமல் இந்த கல் இருக்கிறது அல்லவா, இந்த கல்லானதுக்கு எவ்வாறு உருவம் உருவாகும் என்றால், இயற்கையாக 5 விதமான லிங்க பூஜைகள் செய்ய வேண்டும். மரகத லிங்கம், படிகலிங்கம் போன்ற 5 விதமான லிங்க பூஜை, 5 வித கற்களிலான லிங்க பூஜை நிறைவு அதற்கும் ஆகம முறைப்படி செய்தால்தான் இந்த பூஜையினை இந்த பூஜை நிறைவுற்றால் நடராஜர் உருவமே அதில் உருவாகும். இல்லை என்றால் உருவாக சாத்தியம் கிடையாது. இந்த நடராஜர்களுடைய உருவம் ஒளிப்படாமல் தானாக சுயம்புவாக உருவானது ஊற்றத்தூரில். அதனால் இந்த பஞ்சநதனம் என்கிற அரிய வகை கல்லின் மீது அதனால்தான் இந்த ஆடல் வல்லானை தரிசிப்பதனால் நமக்கு சிறுநீரக நோய்கள் தீர்ந்து சகல வளங்களும் பெறுகின்றன என்று சொல்கிறார்கள். இப்ப அறிவிலும் அரிதான அதுவும் சித்தர்களால் மட்டுமே பிரதிஷ்டிக்கப்படக்கூடிய கல் இது. இந்த சித்தர்கள் தமது ஞான திருச்சியினால் கண்டெடுத்த கல் என்றே சொல்லலாம். இந்த நடராஜர் இந்த கோவிலில் வீட்டிருக்கிறார். அதுவும்
பெரும்பாலானவே நாம் கோவிலில் பார்க்கிறோம் என்றால் நடராஜருடைய திருமேனி சிற்பம் குறிப்பாக பஞ்சலோகத்தில் இருக்கும், உலோக திருமேனியாக இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் கருங்கல்லில் ஆன, அதுவும் அறிவிலும் அரிதான பஞ்சநதன கல்லால் ஆன நடராஜர் இருக்கின்றார் இந்த கோவிலில். குறிப்பாக இந்த நடராஜருக்கு சிறுநீரக கோளாறு, கல்லடைப்பு போன்ற நோய் உடையவர்கள் குறிப்பாக என்ன செய்ய வேண்டும், குறிப்பாக மூளை நோய், எந்த நோயாக இருந்தாலும் பரவாயில்லை, என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த நடராஜருக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்று பிரம்ம தீர்த்தம், குறிப்பாக கோவில் வாசலில கேன் கிடைக்கும், வாட்டர் கேன் ஒன்று, அதிலிருந்து பிரம்ம தீர்த்தத்திலிருந்து தீர்த்தம் எடுத்து வெட்டிவேர் மாலை சாற்றி அந்த நடராஜருக்கு அர்ச்சனை செய்து அந்த வெட்டிவேர் மாலையை வாங்கி கொண்டு ஒரு மண்டலம் 48 நாள் தினமும் இரவு தோறும் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த பிரம்ம தீர்த்தத்தினை ஒரு டம்ளரில் ஊற்றி வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் பருகும் நீரும் சிறிது ஊற்றி இந்த வெட்டிவேரில் மொத்தம் சில கண்டுகள் இருக்கின்ற, கண்டுகள் என்றால் மேல் பகுதிகள் என்ற அர்த்தம், அதனை வெட்டி நன்றாக இரவு ஊற வைக்க வேண்டும். பிறகு காலையில் வெறும் வயிற்றில் குடித்து விட்டு வரவே சிறுநீரக கல் பிரச்சனைகள், கல்லடைப்பு போன்ற வியாதிகள் தீர்ந்துவிடும். டயாலிசிஸ் போன்ற வியாதிகள் இருக்கிறது அல்லவா, அனைத்தும் தீர்ந்துவிடும் நடராஜரின் அருளால். இதனால் பலம் பெற்ற பக்தர்கள் ஏராளம் 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 ஏராளம். அதை அனுபவ ரீதியாக அவர்களிடம் கேட்டால்தான் உண்டு. இந்த நடராஜரிடம் அந்த பிரம்ம தீர்த்தத்தினை, அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு கிடைக்க வேண்டும், அதாவது இயந்த பதவியை கிடைக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள், அதாவது தேவர்களின் தலைவனான இந்திரனே அந்த நடராஜரை வழிபட்டதும் தனது இயந்த பதவியை பெற்றான். யார் ஒருவர் தமக்கு இயந்த பதவியை பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் 11 வெள்ளிக்கிழமைகள் நடராஜருக்கு வந்து அர்ச்சனை செய்து 11 நெய் விளக்குகள் ஏற்றி பிராகாரத்தை வலம் வந்தால் இயந்த பதவி அவர்களுக்கு கிடைக்கும். மற்றும் பாசிப்பருப்பு பாயசம் நைவேத்தியம் செய்தால் அவர்கள் இயந்த பதவி கிடைக்கும் இந்த நடராஜரை வழிபடுவதனால். அது மட்டும் இல்லாமல் நடராஜருடன் பார்வதி தேவி சிவகாமி அம்மையாக எப்போதும் இருப்பாள். அவள் சற்று வித்தியாசமான கோலத்தில் உள்ளாள். அவள் ஆடல் மல்லானை நோக்கியவாறே உள்ளாள். அவர்கள் ஆனந்த நடனத்தை கண்டு களிப்புற்று. இந்த நடராஜர் மிக மிக சிறப்பான நடராஜர். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் சில விசேஷ சன்னதிகள் உள்ளன. அம்மை திருநாமம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் என்று அழைக்கப்படுகின்றால். அம்மை நம்ம புன்முருகளுடன் தாயனுடன் ஆசீர்வாதிக்கிறார். 2 கலர்களில் தாமரம் ஏந்தி, 2 கரங்கள், மேல் 2 கரங்களில் தாமரை மலர்களை ஏந்தி, ஒரு கையில் அபயஹஸ்திரமும் இன்னொரு கையில் கட்டிமுத்திரையுடன் தாயார் அம்மை நம்மை ஆசீர்வாதிக்கின்றார் வரதமுத்திரையுடன். மிகவும் விசேஷமான அம்மை இவள். பிராகாரத்தில் வெளியில் இவளுக்கு சன்னதி உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பிராகார தேவதைகளும் மிக மிக சிறப்பாக உள்ளனர்கள். யார் என்று பார்த்தோம் என்றால் லக்ஷ்மி, சரஸ்வதி இருக்கின்றார்கள் பிரம்ம தீர்த்த கிணறருகில். அது மட்டும் இல்லாமல் விநாயகர், முருகனை நாம் உள்ளே செல்லும் போதே பிரார்த்தித்து விடலாம் துவாரபாலர்களிடம் இருக்கும் போது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் தட்சிணாமூர்த்தி உள்ளார். இந்த தட்சிணாமூர்த்தி மிக மிக சிறப்பானவர். இங்கே தனக்கு கல்வி கேள்விகளில் சிறந்த விளங்க வேண்டும் என்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு நல்ல நாளில், குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று, குறிப்பாக பிரதோஷம் அன்று இந்த தட்சிணாமூர்த்திக்கு கொண்டகடலை மாலை சாத்தி இங்கே ருத்ர ஜபம் செய்தால் அவருக்கு ஆன்ம பலமும் கல்வி கேள்விகளும் சிறந்து விளங்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. இரண்டாவதாக துர்க்கை இருக்கின்றாள் இந்த கோவில் மகிஷாசுர மர்த்தினி. குறிப்பாக துர்க்கை என்றாலே சற்று ரௌத்ர ரூபியாக இருப்பாள். ஆனால் இந்த கோவில் மிகவும் சாந்த ரூபியாக காலில் சிம்மவாகனத்துடன் இருக்கின்றாள் இந்த துர்கா தேவி. இவளுக்கு ராவுகால வேளையில் செவ்வரளி மாலை மலர் சாத்தி அர்ச்சனை செய்தால் நமக்கு மாங்கல்ய தோஷம், தடைகள், தீய சக்திகள் போன்றவை எல்லாம் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வீரபத்ர சுவாமியும் இருக்கின்றார். மிக அற்புதமான வடிவமைப்பு. கையுக்கு கீழே, கத்திக்கு கீழே தட்சனுடன் இருக்கின்றார். இந்த வீரபத்ர சுவாமிக்கு வேண்டிக் கொண்டு வைப்பட்டால் தீய சக்திகள் அகலும். குறிப்பாக அவருக்கு செவ்வாய், வெள்ளி, வியாழக்கிழமைகளில் வீரபத்ர சுவாமிக்கு எலுமிச்சம்பழ மாலை சாற்றி வைப்பட்டால் சத்ரு பயம் அகலும். இதனால பல பேர்கள் இங்கே வியாழக்கிழமைகள் என்று பெரம்பலூர், புள்ளம்பாடி, லால்குடி, திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இங்கே இவரை வழிபடுகின்றார்கள். இதனால் அவர்களுக்கு பலன் கைமேல் பலன் கிடைக்கின்றது. இந்த வீரபத்ரனை வழிபடுவதனால் அவருக்கு எலுமிச்சை மாலை. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய காலபைரவரும் மிகவும் விசேஷமானவர். இவருக்கு தேய்பிறை அஷ்டமி அன்று, குறிப்பாக தேய்பிறை அஷ்டமி அன்று இவருக்கு செவ்வரளி மலர் சாத்தி, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு முந்திரி மாலை, மாதுளம்பழ மாலை போன்றவை எல்லாம் அணிவித்து அவருக்கு சந்தன காப்பிட்டு வைப்பட்டால், குறிப்பாக இரவு நேரத்தில் பயணம் செய்பவர்கள், வண்டி ஓட்டுபவர்கள் இவருக்கென்று வைப்பட்டால் விபத்தின்றி வாழலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்கள் அனைத்தும் எல்லாம் தீர்ந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் தேய்பிறை அஷ்டமி அன்று இவர்களுக்கு முந்திரி பழத்தினாலான மற்றும் மாதுளம் பாயசம் இவற்றை நைவேத்தியம் பண்ணி வியாழன் செய்தால் குழந்தைகளுக்கு ஏற்படும் வியாதிகள் தீர்ந்துவிடும். இவரை தேய்பிறை அஷ்டமி என்று வைப்பட்டால். இவ்வளவு சிறப்புகள் நிகழ்ந்த ஊற்றத்தூர் குறிப்பாக சிறுநீரக கோளாறை தீர்க்கும் ஊட்டத்தூர் திருக்கோயிலாக இருக்கின்றது. இந்த திருக்கோயிலுக்கு ஒரு முறையாக சென்று வாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையால் நீங்கள்
கட்டிய வெட்டிவேர் மாலையை கூட நீங்கள் அந்த நடராஜருக்கு சென்று சாத்தலாம். கண்டிப்பாக ஒரு பாதி அதனால் உங்களுக்கு என்ன தெரியுமா விசேஷம்? அது மட்டும் இல்ல, திருவாதிரை நட்சத்திரம் என்று கூட நடராஜருக்கு விசேஷம். மார்கழி திருவாதிரை இந்த கோயிலில் ரொம்ப விசேஷம். திருவாதிரை நட்சத்திரம் செங்கரிங்காலி மரத்துக்குரிய விருட்சம், அதற்குரிய தேவதை நடராஜர், ஆடல் வல்லான் என்கிற நடராஜர். இந்த கோவிலில் திருவாதிரைக்கு குறிப்பாக செங்கருங்காலி மாலை, கோல் போன்றவற்றை, பிரேட்லெட் போன்றவற்றை வியாபாரம் செய்பவர்கள் இந்த நடராஜருக்கு ஒன்றை வழங்கினால் போதும் உங்களுடைய வியாபாரம் சிறக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் உள்ள நடராஜருக்கு நீங்கள் உங்கள் கையால் வெட்டிவேர் மாலை சாத்தி பிரம்ம தீர்த்தத்தை வைப்பட்டு நீங்கள் ஒருவருக்கு நீங்கள் உங்கள் கையால் நீங்கள் வெட்டிவேர் மாலை சாத்தினால் போகும். அந்த ஈசன் உங்களுக்கு அருள் புரியும். அது மட்டும் இல்லாமல் வாங்கி அதனை உண்பவர், அந்த குறிப்பாக நோய்ங்க பெறும் ஆன்மாவும் உங்களை வாழ்த்தும் என்பதில் திண்ணம் இல்லை. இந்த கோயிலுக்கு ஒரு முறையாக சென்று உங்கள் கையால் வெட்டிவேர் மாலை, செங்கருங்காலி மாலை போன்றவற்றை காட்டி அந்த ஈசனை வழிபடுங்கள். உங்களுக்கு அவர் அருள் புரிவதோடு மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட அந்த ஆத்மாவும் உங்களை வாழ்த்தும் என்பதில் திண்ணம் இல்லை. நன்றி, வணக்கம்.